நாடாளுமன்றம் சாதிக்காததை சட்ட திருத்தங்கள் மூலமாக சாதித்த நம்முடைய தமிழின போராளி ஐயா அவர்கள் உரையாற்றுவார். என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே, வீரமும் விவேகமும் மிக்க சிங்கக்குட்டைகளே, இளைஞர்களே, சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா. இளைஞர் என்று சொன்னால் ஆண் பெண் இருவரும் அடக்கம். நாம் 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூடினோம். இப்பொழுது மீண்டும் கூடுகிறோம். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் என்று சொல்வார்கள். மகாமகம் அதே போன்று. ஆனால் மாவீரன் குரு இல்லையே இருந்திருந்தால் தொடர்ந்து இந்த மாநாட்டை அவர் நடத்தி இருப்பார். அவர் இல்லையே என்ற ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்குகின்ற மாநாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்களே, மாநாட்டு குழு தலைவர் அன்புமணி அவர்களே, ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்களே, ஒரு மாத காலத்திற்கு மேலாக இரவு பகலாக இங்கே கடும் வெயிலில் அலைந்து இதை ஒழுங்குபடுத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, ஏனைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, முழு ஒத்துழைப்பு கொடுத்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தெலுங்கானாவிலிருந்து வந்த, ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து வந்த நம்முடைய நண்பர்களே, சொந்தங்களே, இங்கு கூடியிருக்கின்ற லட்சோப லட்சம் இளைஞர்களே, மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற, மாற்றத்தை உருவாக்கும் தகுதி, திறமை எல்லாவற்றும் கொண்டு வரப்போகின்ற இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு வந்து சிறப்பு செய்த சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவபிரகாசம் அவர்களே, அதே போன்று ஊடகங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு தருகின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது இதுவாகத்தான் இருக்கும். 10.5 10.5 10.5 சொல்லிட்டே இருக்கே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால போராட்டத்தை அறிவியுங்கள். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. அதனால அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல.
ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். 45 ஆண்டு காலமாக உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலே அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற, வாதாடி வருகின்ற, போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற, தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள், இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை, ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று. நானும் இப்பொழுது கேட்கிறேன், இதுபோன்று 34 வகையான அமைப்புகள், போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா? யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்திலே பிறந்ததினாலே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை. ஊடகங்கள் மறைத்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்லுகின்றேன், என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும், வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர். நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே, யாராவது இருக்கிறார்களா அப்படி இந்தியாவிலே? இந்தியாவிலே யாருமே இல்லை. இந்தியாவில் யாருமே இல்லை, என்னை தவிர. நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்விலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். 95,000 கிராமங்கள், 95,000 கிராமங்கள், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன். ஓடி ஓடி உழைத்தேன். குடும்பத்தை மறந்தேன், ஓடி ஓடி உழைத்தேன். 5 நாள் சம்பாதித்து 3 ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் ஃபீஸ் 3 ரூபாய், அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு 5 நாள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல், தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகிறேன். ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள். நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக, தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால்
ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள், ஒவ்வொருவரும் 100 வாக்குகள், அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும். 50 தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா. அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எனக்கு தெரியும் பல பேர், அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதில்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்தில் இருந்தால். என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே, தண்ணி வெண்ணி இல்லாமல் நான் 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக. உங்களுக்கு நானும் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்கள் தங்கை ஓட்டு, அல்லது அக்கா ஓட்டு, உங்கள் அத்தை ஓட்டு, அல்லது பாட்டி ஓட்டு, அல்லது உங்கள் தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இந்த ராமதாஸ் மட்டும்தான். அதனாலே சொல்லுகின்றேன், இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள், இடையிலே மறந்தீர்கள். நம்ம ஆளுங்க, நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. என்ன சொன்னால், தனியாக நின்று யானை சின்னத்திலே நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அன்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியில் வெற்றி பெற்றோம். இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? கோபம் வரலையா? கோபம் வரலையா? வரலையே. என்ன அவன் நம்மாலேயே காட்டி கொடுத்துட்டோம். நம்மால் நமக்கே ஓட்டு போடலை. என்ன செய்யுது? அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை, ரியல் எஸ்டேட்டு, செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை, நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். இந்த வங்க கடல், அதாவது ஏதாவது ஒரு கடல், அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு முடிய போகுது. அது பிறகு போட்டுன்னு கூட்ட இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது.
உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு. சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனாலே இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தலாம். அது ஊட்டுன்னு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. ஆனால் இனிமேல் உழைக்கணும். என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன், அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன். 2000 × 50, 2000 பேர் ஆண் பெண் சேர்ப்பேன். அதில் ஒருவர் 50 ஓட்டு என்று சொன்னால் 1,00,000 ஓட்டு வெற்றி உறுதி. இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா? இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்களால் தான், உங்களுடைய உழைப்பால் தான், உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது. இனியும் வாழும். வாழுவதற்கு 50 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன். இனியும் போராடுவேன். ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி கடைசி காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரே, அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன். அதனாலே சொல்லுகிறேன், வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 2-4 செல்போன் வச்சிருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். அதனாலே தனியாக நின்ற யானை சின்னத்திலே 4 எம்எல்ஏ, இப்போ கூட்டணியில் இருந்து 5 எம்எல்ஏ. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம கட்சிக்காரன், இன்னொரு கட்சிக்காரன் நிற்கிறவன காலை வாடுறான், தோக்கடிக்கிறான். இது நடக்காது. இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு ஒரு வருவான். இந்த ராமதாஸ் நியமிப்பான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே. அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு கொண்டு வா, நான் பார்க்கிறேன், உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன். உன்னை சனி பிடித்திருந்தால், சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழிஞ்சு போ. அவ்வளோதான்.
எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு. அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ காலை வாரி கொண்டிருக்கிறாய், காலை வாரி கொண்டிருக்கிறாய், போகிறவனுடைய காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். அதனாலே எனக்கு 87, 2 மாதம் போனால் 87 வயசு. என்ன கிழவன் வயசாகிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார். அதனாலே சொல்லுகிறேன், இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல. என்னுடைய உழைப்பாலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டுகள், 50 ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததினாலே, நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது, கட்சியோ சங்கமோ ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசு காரிலே வருகிறீர்கள், சொகுசு காரிலே வருகிறீர்கள். மகிழ்ச்சி. ஜே.கே. மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது, நல்ல வீடு, 2 மாடி, 2 காரு இருக்குது, மகிழ்ச்சி. அதுக்காக தான் நான் சொன்ன வந்தேன். ஆரம்ப காலத்தில் சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன், முதல்ல உன் குடும்பத்தை பாரு, 2வது ஒரு தொழில் செய், 3வது கட்சி பண்ணு இல்லை சங்கம் பண்ணு என்றும் சொல்லுகிறேன். அதே போன்று செய்யுங்கள். ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும், கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி, அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும். அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக போவாங்க எல்லாரும். இப்போ அருள்மொழி பேசும்போது சொன்னார், 21 பேர் 25 பேர் சுட்டாங்களே, இறந்தாங்களே, ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை. ஐயா வாழ்க என்றுதான் சொன்னார்கள். அது அருள்மொழி சொன்னாருங்க. ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர, லண்டனிலிருந்து வந்த 2 அரியலூரை சேர்ந்த 2 ஒரு தம்பதிகள், அவன் பேர் என்ன, ராஜ்குமார், வனிதா. அந்த ராஜ்குமார் சொல்கிறான், நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கோவிலுக்கு போனதில்லை, நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி வருஷத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுந்து பிறண்டு என்கிட்ட சொல்கிறான். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க இது? சில பேர் நினைக்கிறான், ஐயா ஜோசியம் என்கிட்ட இருக்குது, குரு திசை, அவன் சனி திசை, அந்த திசைன்னு அவமான புலம்பின்னு இருக்கான். அப்படி சொல்கிறான். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான், ஐயா எனக்கு பிறந்த நாள், நான் வாழ்த்து சொல்கிறேன். அவன் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கடவுள்கிட்ட பேசிட்டேங்கிறான். இந்த 10 பேரும் மறுநாள் விசாரிக்கிறாங்க, என்ன நேற்று கடவுள்கிட்ட பேசிட்டோன்னா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, நான் ஐயா கிட்ட பேசுகிறேன். ஆமாண்டா, எங்களுக்கும் அவர் தான்டா கடவுள், அதை சொல்கிறதாடா உண்டோ, நேற்றே சொல்லியிருக்கலாம் மேடம் அப்படி, உங்களை பற்றி கவலைப்பட்டு கிடந்தாலும். இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆசை, நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஆளணும், கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கற்றுவேன், கோட்டையில் நின்று கற்றுவேன், கற்றுட்டு ஆளுவோமா? அதனால் நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள். என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை
சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும்? எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும்? அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை. அதனாலே உங்கள் அனைவருக்கும், இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும், குறிப்பாக ஆறுமுகத்திற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டு மலரை இப்பொழுது வெளியிடுகிறார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் இந்த மாநாட்டு மலரை வெளியிடுகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாடாக மாற்றி காட்டிய அனைவருக்கும் நன்றி. இந்த மாநாட்டை நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. லட்சக்கணக்கில் கூடி சிறப்பான இந்த மாநாட்டை வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக மாற்றி காட்டிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி, தலைவர்களுக்கும் நன்றி, பொறுப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.